மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் புனித வாரத்தின் சனிக்கிழமையில் இருக்கிறோம். இன்று திருப்பலிகள் இல்லை. ஆனால் நாம் ஆண்டவருடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வை நாம் வாசிக்க, நாம் அதனை தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் மாலை வேளையானதும் அரிமத்தேயா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டு, பிலாத்து அதை கொடுத்துவிட்டு யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டிப்பட்டிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு அந்த பெயர் பாருங்கள். ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறக்கும் பொழுது வளர்ப்பு தந்தை யோசேப்பு தான் அவரை பாதுகாத்து கொண்டிருந்தார். அவருடைய உடலை பாதுகாத்தார். அன்னை மரியாளையும் அவரையும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கனவில் தோன்றி அவரை பாதுகாக்க வைத்தார். அதே பெயர் கொண்ட அதே யோசேப்பு தான் அவர் இறந்த உடலையும் பாதுகாக்கிறார். ஆக எவ்வளவு அழகான ஒரு நிகழ்வுகள். அந்த சீடராக இருந்த அந்த யோசேப்பு தனது தலைவன் இறந்து விட்டார், அவருக்கு கல்லறை இல்லை என்று சொல்லி தானே தனது கல்லறையை கொடுக்க முன் வருகிறார். அன்பார்ந்தவர்களே, பல மறைமாவட்டங்களில் இன்று கல்லறைகள் இல்லாத நிலை. நான் ஒரு முறை ஒரு குடும்பத்திற்கு 7 கல்லறைகள் இருந்தது ஒரு கல்லறை தோட்டத்தில். ஆனால் அவர்கள் ஒரு கல்லறையை கூட மற்ற குடும்பத்திற்கு தர வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் இறப்பிற்கு தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒருவர் சொல்கிறார், ஃபாதர், எனக்கு இன்னொரு பங்கில் கார்டு போடணும், நீங்கள் லெட்டர் கொடுங்க அப்படின்றார். ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த பங்குலும் கார்டு வேணும், அந்த பங்குலையும் கார்டு வேணும். அது நான் பெற்று நான் பிறந்து வளர்ந்த ஊர், அங்கே நான் இறந்தேன்னா எனக்கு அங்கே தான் போய் அடக்கம் செய்யணும், அதனால் ஒரு கார்டு எழுதி கொடுங்க என்று சொல்கிறார். ஆக நான் கேட்டேன், நீங்கள் அதுக்குள்ளே இறக்கிறத பற்றி சிந்திக்கிறீங்களே, நீங்கள் வாழ்கிறத பற்றி சிந்திக்க மாட்டீங்களா என்று. ஆக இந்த யோசேப்பு அவருடைய இறப்பை பற்றி கவலைப்படவில்லை. அவர் அடக்கம் செய்யப்படவுமே, நான் இறந்த பிறகு எனக்கு அடக்கம் செய்ய இடம் இல்லையே என்று அவர் கவலையே படவில்லை. ஆண்டவர் இயேசுக்கு தானாக முன்வந்து தன்னுடைய கல்லறையை அவருக்கு தானமாக கொடுக்கிறார். நாம் அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை மறந்துவிட்டு நாம் இறப்பையே முன்னோட்டமாக வைத்துக்கொண்டு, நம்முடைய கண் முன்பாக வைத்துக்கொண்டு நாம் வெறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தூய்மையான மெல்லிய துணியால் அவ்வுடலை பெற்று சுற்றி அதனை பாறையில் விட்டிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பிறப்பை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அவர் பிறந்த பொழுதும் அதே போலதான் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். அன்று இயேசு அதே துணிகளால் பொதிந்து தீவன தொட்டியில் கடத்தப்பட்ட இயேசு இன்று மெல்லிய துணிகளால் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பிறகு வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள். ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாட்களுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது என்று குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துடன் தலைமை குருக்களும் சொல்கிறார்கள். ஆக பாருங்கள், ஆண்டவர் இயேசு இறந்த பிறகும் அவர்கள் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் தலைமை குருக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் நினைவில் இருக்கிறது. அப்பொழுது சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு மாண்புக்குரியது, எவ்வளவு வல்லமையுடையது. அவர் இறந்த பிறகும் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆக நாம் நம்முடைய செயல்களை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கிறதா? அதனுடைய வார்த்தையின்படி தான் நான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றேனா? இறைவனுடைய வார்த்தை என்னை உந்தி தள்ளுகிறதா? நன்மை செய்வதற்கும், நல்லதை மட்டுமே எண்ணுவதற்கும், நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவதற்கும் என்னை உந்தி தள்ளுகிறதா என்று யோசித்து பார்ப்போம். அன்று தலைமை குருக்களுக்கே அந்த நிலை. ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது மனதில். ஆனால் நமக்கு வர வேண்டும். நமக்கு நாம் ஆண்டவரை போலவே நல்லவர்களாக வாழ ஆசைப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இயேசுடைய கல்லறைக்கு அருகே மகதலா மரியாளும் மற்ற மரியாவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எப்படியாவது ஆண்டவர் இயேசு சொன்னது போல உயிருடன் வரமாட்டாரா? அவர் எவ்வாறு அவருடைய தனது நண்பர் லாசரை உயிர்த்த வைச்சாரோ அதே போல அவரையும் உயிர்த்தெழுந்து நாங்கள் பார்க்க மாட்டோமா என்ற அந்த ஆவலோடு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆண்டவர் இயேசு கல்லறையில் விட்டு அவர்கள் வரும்பொழுது அவர்கள் பெறுகின்ற மகிழ்ச்சி அளவு கடந்த விதமாக இருக்குமே என்று அந்த ஆவலோடு அந்த கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை நம் உள்ளத்தில் வைக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கின்ற அந்த எண்ணங்களில் வைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நம் உள்ளத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வார்த்தை வழியாகவும், நம்முடைய எண்ணங்கள் வழியாகவும், நம் செயல்கள் வழியாகவும் ஒவ்வொரு முறையும் பிறந்து கொண்டே இருப்பார், வாழ்ந்து கொண்டே இருப்பார், நம்மை வாழச் செய்வார். நம்முடைய இறப்பை மட்டும் எண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையை பற்றி எண்ணுவோம். நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கின்றோமா என்பதை மட்டும் நினைவில் கொண்டு நாம் நம்மையே ஆண்டவர் பாதத்திலே ஒப்படைத்து இதனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.